என்னோட வாழ்க்கையில் என்னை தேடி வந்தார் ராகவசாமி. நானாக தேடி என்னை இழுத்து முடிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கம்பட்டியா. ஸோ எப்படி சொல்கிறது, சித்தர் வழிபாடுன்னு போனீங்கன்னாக்கா உனக்கு பார்த்தீங்கன்னாக்கா வலது கண் ராகவசாமி, இடது கண் கணக்கம்பட்டியான்னு சொல்லலாம். இவங்க 2 பேருமே என்னோட வாழ்க்கையில் ரொம்ப அனுபவங்கள் கொடுத்தவங்க. கணக்கம்பட்டி அனுபவம் வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஒரு விடிய விடிய ம். சொல்லலாம். அவ்வளோ பேர் இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா, நான் நிறைய பயணங்கள் ஆகும்போது நான் நிறைய பேர் கூட்டு போயிருக்கேன். நிறைய பேர் என்னோட வந்துக்கிறாங்க. நிறைய பேரோட ட்ராவல் பண்ணிக்கிறாங்க. நம்ம வழிகாட்டிக்கிறோம். எவ்வளோ பேர் இன்னைக்கும் கணக்கம்பட்டிக்கு போறாங்க. கணக்கம்பட்டி உங்களுக்கு அனுபவம்னா என்ன வேணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு அதை விட நிறைய சொல்றேன் உங்களுக்கு. அனுபவப்பட்ட ஆட்கள் காட்டணுமா ஆட்கள் காட்டுறேன். மறுபடியும் சொல்றது தான். தெய்வம் உண்டு. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க உணரணும் போணும். ஏன்னா, நான் மறுபடியும் சொல்றேன். இந்த சென்னைக்குள்ள நீங்க நிறைய சுத்துறீங்க அப்படின்னு கேட்டாக்கா, இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர் ஜீவசமாதி இருக்குது. ம். நம்ம பிராட்வேல நான் சொல்றது பிராட்வேலயே இருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, பூமிக்கு அடியில இருக்குன்னு சொல்றாங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 6 சமாதிக்கு முன்னாடி சென்னையில இருந்ததுன்னு சொல்றாங்க. ம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, கீழ டயர் ஷாப் கடை, ஹால் மகால்லாம் இருக்கு. அது மாதிரி கீழலாம் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம அப்ப என்ன சொல்ல முடியும்? சித்தர் வழிபாடு பார்த்தீங்கன்னாக்கா, நான் மறுபடியும் சொல்றது தான். சித்தர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டனா இருக்கிறாங்க. நீங்க அத உணரணும்னு கேட்டனாக்கா, உணரணும்னாக்கா, அதுக்குரிய அளவுல நீங்க போணும்.